தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம தமயந்திக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரில. நலன் மாட்டுக்கு நீ ஏன் வந்து வீட்டுக்கு போ, என்னங்க நீங்கள் வாட்டி வந்து இது மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கோம், மறு வீட்டுக்கு திருப்பி நம்ம 2 பேரும் ஒத்துமையாக தானே போனோம். எல்லாம் சொல்கிறதெல்லாம் புரியுதுமா, எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை வந்திருக்கு. இப்போ நான் உன்னை விட்டுட்டு அங்கே போனால் மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடும். சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா, சரின்னு சொல்லிட்டு வீட்டில் கொடுத்த பலகாரத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு ஆட்டோவில் ஏறி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா வீட்டுக்கு ஒரு பக்கம் சுப்பிரமணியனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நலன் வந்து போயிருக்காங்க. சுப்பிரமணியனும் வந்துடுறப்பல அந்த இடத்துல, என்ன நலன் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கீங்க? ஆமாம் சார், இந்தாங்க சார் இந்த பெட்டியை பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இந்த பெட்டியில் என்ன இருக்குது சார்? நீங்கள் கேட்டிங்கள சார் தமயந்தோட ரெசிபி, அது எல்லாம் இதில் தான் இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறியா? அந்த பொண்ணு எப்படியா உன்னை நம்பி ரெசிபியெல்லாம் கொடுத்துட்டா? உண்மையிலே கொடுத்துட்டாளா? எப்படி சார்? எதுவுமே முடியாத விஷயம் வந்து தாலி வந்து நிறைவேற்றிடுச்சு. தாலியா? முதல்ல அந்த புக்கை கொடுன்னு சொல்லி, ஆமாய்யா இந்த டிஷ்லாம் நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும் இந்த டிஷ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமயந்தி இது மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து சமைச்சு போடுவா. இதுக்கு எல்லாம் டேஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி தான் காரணமா? நான் டெல்லிக்கு வந்து உங்களை பார்க்க வரப்போ டிக்கெட் போட்டேன் சார். என்ன டெல்லிக்கு டிக்கெட் போட்டியா? ஆமாம் சார். என்னையா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. பேட்டர்ன் டெஸ்ட் வாங்கணும்ல? ஆமாம், இது நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இந்த ரெசிபி எல்லாம் இருக்கணும், வேறு எந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடாது. நீ டெல்லிக்கு டக்குன்னு போயிட்டு பேட்டர்ன் டெஸ்ட் வாங்க. ஆனால் உன்னை நம்பி எப்படி இப்படி கொடுத்தா? தாலிங்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓ, தமயந்தியோட ரெசிபி கொண்டு வானா, நீ தமயந்தியை உன்னோட சேர்த்து கொண்டு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர், நீ யமகாதனாக தான் இருக்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. நம்ம சுப்பிரமணி சார், நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன். வரப்போ அக்ரிமெண்ட்டு மிச்ச பணம் எல்லாம் தானே, நீ போயிட்டு வந்த அடுத்த நொடியே எல்லாமே இருக்கும். நீ சட்டுன்னு போயிட்டு வந்துடு, நாளைக்குள்ளே வந்துடுவல்ல. எப்படி பேரண்டிஸ் என்ன ஏதுன்னு தெரில சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு என்ன நாள் ஆகும்னு தெரில. டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக டெல்லிக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அதை வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. தமயந்தி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன மீட்டிங் அட்டன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் ஃபோன் அடிக்கலையேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நல்லனுக்கு தமயந்தி ஃபோன் எடுக்கவே இல்லை. அபிராமி அம்மா வராங்க. என்னம்மா இது எல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து சீதனமாக கொடுத்தாங்களா? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நலன் எங்க? இல்லைங்க, நான் மட்டும் தான் வீட்டுக்கு தனியாக வந்தேன். புது பொண்ணை தனியாக வந்து அனுப்பிச்சி வச்சானா, அதுவும் மறு வீட்டிலேருந்து வந்ததுக்கு. ஏய், அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? எனக்கு கோவம் வருது தமயந்தி, நீ ஏன் கோவத்தை வெளிக்காட்ட மாட்டேங்கிற? என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அபிராமியை வந்து அச்சா புச்சான்னு கத்துறாங்க. அந்த இடத்துல விடுங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங் வந்துருச்சான், வீட்டுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போனால் மீட்டிங் கேன்சல் ஆகிடுன்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தாப்புல. ஓ அப்படியா, சரி நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி தமயந்தி 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க, எடுக்கவே இல்லை. அபிராமி அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. என்னது பொறுப்பு இல்லாத பிள்ளையா இருக்கான், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். மீட்டிங்னு சொன்னாங்களே, அதனால தான் கூட ஃபோனை வந்து எடுக்காமல் இருந்திருக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ ஏதோ சொல்கிற, நான் இருப்பினும் வந்துட்டு ஏதாவது சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதவன் வந்துடுறாங்க. அம்மா, இந்த மாதத்துக்கான கணக்கு வழக்கு ஆடிட்டிங் எல்லாம் பார்த்து வச்சுருக்கம்மா, நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிடுறீங்களா? சரிப்பா நான் பார்த்துட்றேன். சாப்பாடே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எதுவும் சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ் இங்கே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நலன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அபிராமி அம்மா, பாஸ் தான் டெல்லிக்கு போயிருக்காரு. என்னது டெல்லிக்கா? ஐயோ உளறிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா கட்டின முன்னாடிட்டேருந்து யார்ட்டையும் எதுவும் சொல்லாமல் மாட்டு போயிருக்கா. கடைசி நொடியில் தான் டிக்கெட்டை போட்டு யாருமே போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நலன் மட்டும் தான் போகணுங்கிற மாதிரி ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க சொன்னனால வேறு வழியே இல்லாமல் தான் பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாட்ட இதெல்லாம் சொன்னால் திட்டுவாங்கன்னு தான் என்ன வந்து சொல்ல சொன்னாங்க. அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டமாக இருக்காங்க. உங்ககிட்ட அவசியம் அவன் சொல்லிட்டு தாம்மா போனோம், அவன் வந்தோன்னே நான் கண்டிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. இன்னமும் நீ அவனை விட்டு கொடுக்காமல் பேசுகிறேன், ஆனால் அவன் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கொண்டாட்டியாக மனசில் வந்து கஷ்டத்தையும் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன், என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் கோயிலுக்கு தனியாக வராங்க. நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து ஒரு பூக்காரம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்கியாம்மா, கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தன்னந்தனியாக வரேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, சௌக்கியமாக இருக்கியா? ரொம்ப சிரமம் இல்லாமல் சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அந்த மெஸ்ஸை ஏமா நீ மூடிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது மெஸ்ஸை மூடிட்டோமா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே, நான் ஒரு வாட்டி போனோமா பூட்டி இருந்துச்சு, எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருந்துச்சு, நீ 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே பொழப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் திறக்க மாட்டேன்னு கேள்விப்பட்டேன். செல்வி வேறு வேலைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, அதனால தான் வேறு வேலையில் சேர்த்து விட்டேன். எங்கம்மா செல்வியை சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லும்போது, ஆப்போசிட்டில் ஒரு பூக்கார கடை இருக்குது, அந்த கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம செல்வி. ஏய், என்னடி நீ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கே புது வாழ்க்கை கிடச்சிருக்கா, அதை விட்டுட்டு நீ சந்தோஷமாக இருப்ப. அப்படி இருக்கும்போது நான் என்னக்கா உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி வருத்தப்படணுமா? ஏய், புது வாழ்க்கை கிடச்சது எல்லாமே சந்தோஷம்தான், அதுக்குன்னு பழசெல்லாம் என்னால் எப்படி மறக்க முடியும்? மெஸ்ஸு இழுத்து மூடிட்டியா?
ஒரு வாட்டி கூட நான் மெஸ்ஸை பூட்டவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எத்தனை நாளாக பூட்டியிருக்கு? 2 நாளாக பூட்டியிருக்குக்கா. ஏய் என்னடி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க? உங்களை நம்பி தானே மெஸ்ஸை வந்து விட்டுட்டு போனாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. யார் பண்ண வேலை? கதிரேசன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி செல்வி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ரொம்ப சோகமாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம தமயந்தி கதிரேசனை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க. என்னையா நீங்கள் மெஸ்ஸெல்லாம் பூட்டிட்டீங்களா? சேச்சா நான் ஏமா பூத்த போகிறேன்? உன் புருஷன் வந்து 60 லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுத்துனான். இனிமேட்டு எனக்கும் உனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை. உன் புருஷன் தான் கோடீஸ்வரனாச்சு. வட்டி அசல் எல்லாம் சேர்த்து 32 லட்சம் தான் ஆகுது. ஆனால் அவன் 2 மடங்கு பணம் வந்து கொடுத்துட்டான், 60 லட்ச ரூபா. சந்தோஷமா இருக்குமா? உன் புருஷனோட நீ நிம்மதியாக சந்தோஷமா வாழு. மெஸ்ஸை வந்து நடத்திக்க. நான் இனிமேட்டு உன் வலிக்கே வரமாட்டேன். எனக்கு எவ்வளோ திரும்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் கடன் கொடுத்த நம்ம கதிரேசன் வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல. 2 மடங்கு பணம் வந்துருச்சுன்ட்டு. சரிங்க, அதுக்குன்னு நீங்கள் கடையை பூட்டி வச்சுருக்கீங்க. நீ நல்லா யோசிச்சுப்பாரு. பணத்தை வந்து உன் புருஷன் வந்து 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்டான். நான் சாவியே கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது கடை திறக்கலைன்னா நீ உன் புருஷன்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எதுக்கு கேட்கணும்? நீ பணம் கொடுக்கலனா நான் கடையை பூட்டி வைக்கிறதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் தான் பணத்தை வந்து பெட்டி பெட்டியாக கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் பூட்ட போகிறேன்? எதுவாக இருந்தாலும் நலன்கிட்ட கேட்டுக்க. உன் புருஷன்கிட்ட மட்டும்தான் இதை நீ கேட்கணும். என்கிட்டலாம் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கதிரேசன் வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லை, இவர் சொல்கிறதும் கரெக்டு தான். இவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா 2 மடங்கு நலன் வந்து பணம் கொடுத்ததுனால தான் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமயந்தி. ஒரு பக்கம் மெஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க. மெஸ்ஸுக்கு வந்து பெரிய பூட்டு வந்து பூட்டிருக்கு. என்னடா நடக்குது இங்கே? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்கும்போது தான் ஏஜிஆர் வராங்க. அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இப்போ உனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமே? உன்னோட புக்கை எடுத்தது தான் அவன் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். என்னது ரெசிபி புக்கா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டெல்லிக்கு போக வேணாமா? அதுக்கு காப்புரிமை. இனிமேட் அவன் மட்டும்தான் அந்த ரெசிபியை வந்து பயன்படுத்தணும். வேறு யாருமே அந்த ரெசிபியை பயன்படுத்தக்கூடாதுன்னா காப்புரிமை வாங்க போயிருக்கான். இனிமேட்டு உன்னால் எதுவுமே கிழிக்க முடியாது. நான் இந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்பர் 2 தான் இருப்பேன். நான் உன்கிட்ட 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? சொல்லித்தர மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இனிமேட் நீ இந்த மெஸ்ஸையும் ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டிஷ்ஷையே நீ வேறு எங்கேயுமே சமைச்சு போட முடியாத அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டான். இது தானே நான் கல்யாண மண்டபத்தில் நான் சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை. இதுக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி ஏஜிஆர் எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க.